ஹே போக்கி ஃபன்ஸ் தான் அவங்க போக்கிமான் அப்படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹாரிசன்ஸுடைய 45வது எபிசோடை பற்றி தான் பிரேக் டவுன் அண்ட் எக்ஸ்பிளைன் எல்லாமே பற்றி பேச போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல தரமான எபிசோட், நிறைய சம்பவங்கள் செஞ்ச ஒரே ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து போன எபிசோடோட கண்டினியூ தான். ஃபஸ்ட் அந்த பறக்கும் கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து போன எபிசோடில் ரெக்வாஸாவில் உடஞ்சிருக்கும். ஸோ அது வந்து சேஃபாக லேண்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான வில்லன் ஸ்பீனியல் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து ரிவில் டீம், அந்த எக்ஸ்ப்ளோரர் டீமில் சாய்ஸ், சிடியன், காரல் அவங்க 3 பேர்த்தையும் அந்த ஊதா கலர் வில்லன் கிட்ட கூட்டு போயிருப்பார். ரீக்ரூப் பண்ண போகிறோம் வாங்க அப்படின்னு. ஸோ அவங்க போயிருப்பாங்க, அவங்களுடைய தொல்லை இல்லை. ஸோ இது வந்து சேஃபாக லேண்ட் ஆகிரும் கடலில் ஒரு மலையை பிடிச்சிக்கிட்டு. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோஸான லீகோ, ராய் அண்ட் ஃப்ரெடி இவங்களுடைய போக்கிமான் அண்ட் டெராபாகஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெக்கோஸா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெக்கோஸா கிட்ட என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து போக்கிபால்குள்ளேயே வந்துரு அப்படிங்கும்போது அதை ரெஸ்டார்ட் பண்ணும் வந்து பேட்டில் பண்ணுறா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ராய்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெடி அண்ட் ராய் வந்து மேலே சாரோட போயிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய கேப்டன் பிகாச்சும் வந்து நம்மளுடைய லீகோ அண்ட் குருமினஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவருடைய 2 போக்கிமான் அந்த சுழலை வர வச்சு மேலே 2 போக்கிமானையும் கொண்டு போயிருக்கும். அந்த குவாக்சி போக்கிமானையும் நம்ம ஸ்பிரிகாட்டியோ போக்கிமானையும். குவாக்சிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூடியூபருடைய போக்கிமான், டாட்டுங்கிற கேரக்டர், குருமினஸ் ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க யூடியூபர். ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய சாரதர் வந்து பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னதான் இருந்தாலும் ஒரு லெஜெண்டரி போக்கிமானை நீங்கள் எந்த ஒரு போக்கிமானை வச்சு அடித்தாலுமே அது ஒன்றும் பண்ணாதுங்க, ஏதோ கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது தட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதோடைய ட்ராகன் மூவெல்லாம் யூஸ் பண்ணுது. ஃபியூகோவை போய் ரெக்வாஸாக கூட விடுறாங்க. எனக்கு அது வந்து பார்க்கும்போது சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, கடந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து வானத்தை நோக்கி ஒரு அட்டாக்கை வந்து மேலே எழுப்பி நம்ம லீகோ மேலே படுற மாதிரி அதை அட்டாக் பண்ண என்னன்னு தெரியல எனக்கு சரியா. ஸோ அப்போது ஒரு கல் வந்து விழுந்துடுது. ஸோ அதை வந்து நம்ம அமிக்டோடைய போக்கிமானான செர்லிஜ் வந்து காப்பாற்றிடுது. ஸோ இந்த எபிசோடில் இந்த சீனில் தான் ரொம்ப பங்கம் பண்ணியிருப்பாங்க. இதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம செர்லிஜுடைய போக்கிமானும் நம்ம ஃப்ரெடியோடைய போக்கிமானும் டெராபாக்ஸ் அந்த மூவ் எடுத்திருக்கோம். அதாவது அந்த எவல்யூஷன் டெராஸ்டியல் மூவ், டெராபாக்ஸில் டெராஸ்டியல் மூவ். ஸோ அது வந்து பலூன் மாதிரி வந்திருக்கும் அதோடைய மேலே. அது வந்து ஃப்ளையிங் டைப் வரும்னு நினைக்கிறேன் பலூன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாரஸாருக்கும் ஒரு டெராபாகஸ் இருக்குது. இதுக்குன்னு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன தான் நான் ஏற்கனவே சொன்னாலும் நீங்கள் என்ன தான் டெராபாகஸ் லெஜெண்டரி டைப்பை அட்டாக் பண்ண முடியாது தான். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கட்டம், நம்மளுடைய லீகோ வந்து நம்ம ஸ்பிகாட்டிவை அட்டாக் பண்ண அப்படின்னு அனுப்பும்போது அது எவால்யூஷன் ஆகுது. ஸோ ஃபைனலி நம்மளுடைய லீகோவுடைய போக்கிமானான ஸ்பிகாட்டியோ எவால்யூஷன் ஆகிட்டு ஃப்ளோர்காட்டோ போக்கிமான் தான் அது. ஃப்ளோர்காட்டோங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பிகாட்டியோடைய 2வது எவல்யூஷன். இதுக்கப்புறம் ஒரு எவல்யூஷன் இருக்குது. ஸோ இப்போதைக்கு 2வது எவல்யூஷன் மட்டும்தான் இது அடைஞ்சிருக்கு. ஸோ நானும் எதிர்பார்த்தேன் என்னடா இந்த சீன்லாம் நடக்க போகுது அப்படின்னு. பெரிய சம்பவம் செஞ்சு விட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது இந்த எபிசோடோட 3வது சம்பவம். ஃப்ளோர்காட்டோவா நம்ம ஃப்ரிகாட்டியோ உருமாறிட்டு நம்ம லீகோவுடைய போக்கிமான் ஃபஸ்ட்டு உருமாறின லீகோவுடைய போக்கிமான் ஃப்ளோர்காட்டோ தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து, அதாவது ஃபியூகோகோ அண்ட் ஃப்ளோர்காட்டோ அந்த போக்கிமான்ஸ்லாம் சேர்ந்து திரும்படியும் ரெக்வாஸா, அதாவது இந்த லெஜெண்டரி டைப் போக்கிமானை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அட்டாக்கில் நம்ம ஃப்ளோர்காட்டோ வந்து நம்ம ஃபியூகோகோவை காப்பாற்றுற மாதிரியும், நீங்கள் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் லெஜெண்டரி டைப்பை ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக போயிட்டு அடப்போங்கடாடே அப்படிங்கிற மாதிரி, டஃபே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, ஸ்பிகாட்டியோ நீ ஃபர்காட்டாவாக உருமாறிட்ட அப்படின்னு அது வந்து லீகோ வந்து அவங்கள வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம டெராபாகஸ் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பிளாக் ரெக்வாஸாக போச்சுன்னு சொன்ன பார்த்திங்களா. ஸோ அது வந்து ஏதோ பார்த்து சரி சமாதானம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் போயிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய வில்லன் டீம், நம்ம எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்து அந்த ஊதா கலர் வில்லனை வந்து காட்டியிருக்காங்கங்க. அந்த ஊதா கலரில் சிலை மட்டும்தானே பேசும். இப்போ வந்து அதையும் தாண்டி அதுக்குள்ளே ஒரு வில்லன் இருக்க மாதிரி காட்டுறாங்க. எனக்கு இது கேமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு வில்லன் இருப்பார். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. அது நம்ம கேம் விளாண்டதில்லை அப்படிங்கிறதுனால நமக்கு அதை வந்து தெரியலை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட், லீகோ, ராய் இவங்க 3 பேரும் நம்ம ஃப்ரெடிக்கிட்ட போய் நீங்கள் வந்து டெராஸ்டியல் மூவ் பண்ணிங்களே, ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே, இப்போ கப்பலும் ரிப்பேராக இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் போய் டெராஸ்டியல் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் நம்ம கொடுக்குறாங்க. இதை வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா,
ஒரு புதிய சீசன் வரப்போது அதுக்கான அடித்தளமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட்னு போட்டு நிறைய வித்தியாசமாக காட்டியிருக்காங்க. பட் நம்ம இந்த எபிசோட்லேயே போவோம். ஸோ அவங்க வந்து அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. ஸோ கப்பலை பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வில்லன்ஸை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வில்லன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரர் டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. யார் தான் வில்லன் அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரில. வில்லன் யாருடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் கேட்குற மாதிரி இருக்குது. மெயின் வில்லன் கேமில் வந்து அந்த ஊதா கலர் அந்த செவுத்துக்கு அங்கிட்டு தான் இருப்பார். ஸோ அதை வந்து காட்டியிருக்காங்க. அவங்களோட போக்கிமானை கூட காட்டுறாங்க. இதை வந்து நமக்கு என்ன சொல்கிறது, யார் தான் வில்லன் அப்படிங்கிறத இன்னும் நமக்கு புரியலை. ஸோ அடுத்த எபிசோட் பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?